அரண்மனை வாசல் உனக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கிறேன். தற்சமயம் தேவை நின்னுகிட்டு இருக்கிற உன் தேரை ஓட்டி கொடுக்கணும். வண்டி வாகனம் இரும்ப குறிச்சு பொழைக்கிற இடத்துல குந்தி இருக்கணும். பொழைக்கிற பொழைப்ப தாய் பார்த்து ஓட்டி கொடுக்கணும். எல்லையில வைக்கலாமா இல்ல ஒன்ன ரெண்டாக்குறது விருத்தி ஆகுமா என்ன ஏது? சர்க்கார்ல இருந்து வர வேண்டிய கையொப்பம் இன்னமும் சொச்சம் பாக்கி இருக்குதுன்னு நான் சொல்றேன். அதை தாய் பார்த்து நிலைநிறுத்தி கொடுக்கணும். தொழிலை குறிச்ச கேள்வி கேட்டு வரம் கேட்டு ஓடோடி இந்த மாதா வாசலுக்கே வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். இதுல எந்த வரத்தை தாய் முன்னெடுத்து கொடுக்கணும்னு பெரியப்படுற? ஒண்ணு போய் அடி மேல அடி வந்து விழுந்த வண்ணமா இருக்குது ஒண்ணு. நாணயமா இருக்கிற மனுஷாலெல்லாம் விலகி நிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறான் ரெண்டு. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஒண்ணு போய் ஏதாவது ஒரு வல்வினைகள் வந்த வண்ணமா இருக்குது. நாணயமா இருக்கக்கூடிய மனுஷாலெல்லாம் கைவிட்டு நழுவி போன மாதிரி போய்கிட்டு இருக்கிறான். கூடுமா கூடாதா தேருமா தேராதா என் அது அப்படி இல்ல. உன் கூட வச்சிருப்பேன்னு நான் உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தேன். நான் சொன்ன நினைவு இருக்கா? உத்தமமா இருக்கிறவன் உன் கூட நிலப்பான். தாய் கலங்காம போனே வாழ வைப்பேன்னு சொன்னேன். இப்ப சிறு சிறு வம்பு வழக்குகள் சண்டைசாடிகள் வந்து மனுஷால் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிறான். போனவன் என்னைக்கா இருந்தாலும் அரவணைச்சு உன்னை தேடி வரத்தான் போறான். நான் சொல்ல புரிஞ்சுதா? தேர் எங்க போனாலும் நிலைக்கு வந்துதான் தீரும். உன்னை நாடி வரத்தான் போறான். தாய் நான் உன்னை காவந்து பண்ணத்தான் போறேன். தற்சமயம் தேவை உன் தொழிலை நான் ஓட்டி கொடுக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? தொழிலை ஓட்டி கொடுத்து இப்படி இருக்கிறத இப்படி இறக்கி கொடுக்கணும். அந்த மண்ணு மனையை மத்து செஞ்சு நான் வாழ வச்சுக்கணும். கடனோட காட்சியோட இல்லாம தொழில விருத்தியாக்கி கொடுக்கணும். பணத்தோட காசோட பொழைக்க வச்சு கொடுக்கணும். இந்த மண்ணை மிதிக்க மாளிகையா இருந்தோம். இந்த மண்ணை மிதிக்காம விட்டதோ என்னவோ தொந்தரவாயிருச்சு. என்னவோ எதோ மனசுக்குள்ள சஞ்சலம். அது அப்படி இல்ல. நான் சொல்ல புரிஞ்சுதா? நீ இங்க வந்தாலும் வரலனாலும் நான் உன் கூட துணை இருப்பேன். நான் சொல்ல புரிஞ்சுதா? நீ இங்க வந்தாலும் வரலனாலும் ஆதியில தாய் சொன்ன சொல்லு கல்லு மேல இட்ட எழுத்து.